வணக்கம் மக்களே, நான் ஸ்டான்லி. வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்ட்ரா டைம் இன்சைட்ஸ். மேட்ச் டே 5 முடிவில் லிவர்பூல் ஃபேன்ஸ், டாட்னம் ஃபேன்ஸ் அண்ட் செல்சி ஃபேன்ஸ் கண்டிப்பாக குஷியாக தான் இருப்பாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் சிட்டி ஃபேன்ஸ், ஆர்சனல் ஃபேன்ஸ் அண்ட் என்ன மாதிரி யுனைடெட் ஃபேன்ஸ் கண்டிப்பாக மண்டே சொரிஞ்சிட்டு தான் இருப்பாங்க. மெயின் கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி சிட்டி வர்சஸ் ஆர்சனல் மேட்ச்சில் நடந்த அந்த கலவரத்தை பற்றி பார்த்துடலாம். வாக்கர், ஜாக்கா அண்ட் ரெஃப்ரியோட டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே பிளேயை ஸ்டார்ட் பண்ணினாங்க ஆர்சனல். வாக்கர் கதறிக்கிட்டு ட்ராக் பேக் பண்ணினாலும் மார்டினெல்லி சூப்பராக ஒரு லே ஆஃப் பண்ணி அந்த கேலிஃபியோரை ஒரு மாசான ஃபினிஷும் பண்ணிட்டான். வாக்கர் அண்ட் கோ என்னதான் ரெஃப்ரி கிட்ட போய் ஆர்கியூ பண்ணினாலும் எந்த பருப்பும் வேகலை. இந்த சம்பவத்தில் பிளே ஸ்டார்ட் பண்ணினது கரெக்ட் அக்கார்டிங் டு மீ. வாக்கர் பொசிஷனுக்கு போகாமல் டீமை பூஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். இந்த சிச்சுவேஷனை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஆர்சனலுக்கு என்னோட ஹேட்ஸ் ஆஃப். சரி, மற்றவங்க கதை நமக்கு எதுக்கு, நம்ம கதைக்கு வருவோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு பேலஸ் வர்சஸ் யுனைடெடோட மேட்ச் ரிவ்யூ. நம்ம மாப்பிள்ளைங்க எல்லாரும் கிறிஸ்டல் பேலஸுக்கு விருந்து சாப்பிட போனாங்க. ஆனால் கடைசியில் அங்கே கிடைச்சது என்னவோ தயிர் சாதம் மட்டும்தான். நம்ம 2 பாயிண்ட்ஸ் அங்கே விட்டுட்டு வந்ததுக்கு ஒரே ஒருத்தன் தாங்க காரணம். அது வேற யாரும் இல்லை, எக்ஸ் மான்செஸ்டர் யுனைடெட் கீப்பரான டீன் ஹெண்டர்சன். எத்தனை சேவ்ஸ் யாயோ, எந்த அளவுக்கு யுனைடெட் மேலே வெறி இருந்தால் நீ இப்படி சேவ் பண்ணியிருப்பேன். உனக்கு அங்கே சான்ஸ் கிடைக்கல தான், அதுக்கு இப்படியா? நம்ம எத்தனை கோல் அடிச்சிருக்க வேண்டியதுன்னு பார்ப்போமா. கோல் ஆப்பர்ச்சுனிட்டி நம்பர் 1, ஜர்க்ஸி டு கார்னாச்சோ in the 9th minute. கார்னாச்சோவும் அதை நல்லா தாங்க செகண்ட் போஸ்ட்டுக்கு சூப்பராக பிளேஸ் பண்ணுவான், பட் சேவ்டு பை டீன் ஹெண்டர்சன். கோல் ஆப்பர்ச்சுனிட்டி நம்பர் 2, டிலைட்ஸ் ஹெட்டர் ஃப்ரம் எரிக்சன்ஸ் கார்னர். நல்லா தாங்க ஹெட் பண்ணான் அண்ட் அகெயின் டினைட் பை டீன் ஹெண்டர்சன். கோல் ஆப்பர்ச்சுனிட்டி நம்பர் 3, எரிக்சன்ஸ் கிராஸ் டு மார்டினஸ் அண்ட் அகெயின் டினைட் பை டீன் ஹெண்டர்சன். கோல் ஆப்பர்ச்சுனிட்டி நம்பர் 4, டாலோஸ் த்ரூ பாஸ் டு கர்னாச்சோ, வெல் கனெக்டட் பட் டினைட் பை த கிராஸ் பார். ஃபாலோ அப் ஷாட் பை ப்ரூனோ, அகெயின் ஹிட் த கிராஸ் பார். என்ன கொடுமை சரவணன். Goal opportunity number 5, another corner and Zirkzee missed it this time. Goal opportunity number 6, Bruno's low cross to Zirkzee, but அவன் மிஸ் பண்ணினாலும் கார்னாச்சோக்கு அருமையான சான்ஸ் கிடைச்சது, பட் அவனும் மிஸ் பண்ணிட்டான். Goal opportunity number 7, excellent 1-2 by Bruno and Zirkzee, but Bruno சொதப்பிட்டான். இது வரைக்குமே நான் சொன்னது 7 கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதில் பாதி கிடைச்சிருந்தா கூட ஓகே தானே. ஆர் அட்லீஸ்ட் இந்த 7ல் 1 கன்வெர்ட் ஆகிருக்கலாமே. எவன் ஏன் நமக்கு சோனியா வச்சுருக்கான்? இதெல்லாம் பிளே ஸ்டேஷன் கேம்ஸில் நடக்கிற கிளிச்சு மாதிரி இருக்குப்பா. 60th minute முன்னாடி வரைக்கும் வேறு லெவல் அட்டாக்கிங் இருந்தது ப்ரோ. சத்தியமாக சொல்கிறேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பை யுனைடெட் இன் மந்த்ஸ். 60th minute அப்புறம் என்ன ப்ரோ நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? ஒரு சப்ஸ்டிடியூஷன் நடந்தது அண்ட் அதில் ஒன்று உள்ளே வந்த உடனே அட்டாக்கிங் செத்து போச்சு. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டு பிரிங் ராஷ்ஃபோர்ட் ஃபார் ஜர்க்ஸி. இந்த 7 கோல் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட சாப்டர் அப்போவே க்ளோஸு. 60th minute அப்புறம் மாவாடிட்டு இருந்தாங்க யுனைடெட். அட்டாக்கிங் டெட்டு, த்ரெட்டு ஃபேடடு. இந்த மூவ் பாருங்களேன், ப்ரூனோ டு ராஷி அண்ட் ராஷி செட்ஸ் அப் டு மைனோ. மைனோ அப்படியே கீப்பருக்கு அந்த ரியாக்ஷன் டைம் கொடுக்காம ஷூட் பண்ணியிருக்கலாம், பட் தேவையில்லாமல் ஃபேக் பண்ணி he moved away from the goal. அந்த டேப்புக்கு பதிலாக ஒரு டிலே பண்ணியிருந்தா கூட ரைட்டில் ஆமர்டியாவில் ஓப்பன் ஆகிருப்பான். மேபி அது கூட ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், பட் த பெஸ்ட் சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷூட் பண்ணியிருக்கணுங்க. இந்த மூவும் பாருங்கள், கார்னாச்சோ பாலை கேரி பண்ணிட்டு வரான் அண்ட் ராஷி ஒரு ஃபார்வர்ட் ரன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இறங்கி கார்னாச்சோ பக்கத்துலேயே நின்று இருக்கான். கார்னாச்சோவையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான். ஒரு நல்ல பொசிஷன் ஆர் ரன் குத்துருந்தா நல்லா தானே இருந்திருக்கும். ஃப்ரெஷ் லெக்ஸுமா, என்ன ஓட்டம் ஓடி இருக்கலாம். ராஷ்ஃபோர்டுக்கு என்ன காண்டுன்னே தெரியலப்பா, ஸ்டார்டிங் 11ல் போடலன்னு இருக்குமோ. அது மட்டும்தான் நான் பார்த்தா இந்த மூவில் பாருங்கள், மசுராயி ஒரு கிராஸ் போடுவான் அண்ட் ஒயிலாண்ட் ஹெட்டர் பாஸு கொடுப்பான், பட் அந்த இடத்துல இருக்க வேண்டியவனை காணும் பாருங்கள். அப்புறம் ஆட்டிக்கிட்டு வராப்பில் என்ன சொல்கிறதுங்க. எனக்கு ராஷ்ஃபோர்ட் மேலே பர்சனலாக எதுவும் இல்லைப்பா. நல்லா ஆடினா தூக்கி தலைமையில் வச்சுக்க போகிறேன், நல்லா ஆடலைன்னா காரி தான் துப்பி ஆகணும், வேறு என்ன பண்ணுறது. கார்னாச்சோ கூட தான் சப்லேருந்து கோல் அடிச்சிருக்கான், ஏன் ராஷ்ஃபோர்டால் அடிக்க முடியலை? கோல் அடிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல பாஸ், கொஞ்சம் அந்த எனர்ஜி, அந்த ஒரு இன்டென்சிட்டியே இல்லையே, ஏதோ செத்து பணம் ஆடிட்டு இருக்கிறான் பாவன். என்ன தான் இருந்தாலும் என்னோடய ஃப்ரண்ட் லைன் சஜஷன் இது தாங்க. கார்னாச்சோ அந்த லெஃப்ட்டு,
Xerxes in the center, Amad Diallo on the right, and Bruno as a CAM. Defense seems to be sorted, bro. Attacking la சொதப்பல் நிறைய இருக்கு. Anyways, இப்போ players rating time. ஒன்னானா அந்த சேவ் பா வேற மாதிரி another clean sheet. மசுராயி and Dalit அருமையான இந்த ரெண்டு ஃபுல் பேக்ஸ் மேலே எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை ப்ரோ. எஸ்பெஷலி டேலோவோட த்ரூ பாஸ் டு கர்னாச்சோ வாஸ் வேற லெவல். டிலைட் டிஃபென்ஸில் வெயிட்டு, செட் பீஸில் வெயிட்டு, ஓவராலாக வெயிட்டு கட்டுறப்பில். மார்டினஸ் நம்ம ஸ்பார்க் சாங் மாதிரி ஃபுல் கேமு ஸ்பார்க்காக இருந்தாப்புல. மைனோ ஆஸ் யூஷுவல் அந்த காம் அண்ட் கம்போஸ்ட் கேம் இந்த மிட்ஃபீல்டு. எரிக்சன் எக்ஸலண்ட் ஆன் அண்ட் ஆஃப் த பாலுங்க, வேறு லெவல். சத்தியமாக நான் எதிர்பார்க்கல, வேறு லெவல் ஆடுறான். ஆமட் ஸ்லோ ஸ்டார்ட்டாக இருந்தாலும் நமக்கு இருக்கிற உருப்படியான ரைட் விங்கர் இவன் ஒருத்தன் தான். ப்ரூனோ ஒரு கிராஸ் பார் அண்ட் ஒரு கொடுமையான மிஸ்ஸு, கூடவே கப்புள் ஆஃப் மிஸ் பாசஸ் வேறு, கூட ஹவ் டன் பெட்டர். கார்னாச்சோ நல்ல ரன் கொடுத்தான் ப்ரோ, ராஷ்ஃபோர்டை விட பெட்டர் ரன் கொடுத்தான். இஸ் மேக்கிங் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கோல்ஸ் மிஸ் ஆனாலும் அந்த வெறித்தனமான இன்வால்மெண்ட்டுக்கு இந்த ரேட்டிங். ஜெர்க்ஸி சில பிளன்ஸ் இருந்தாலும் கார்னாச்சோக்கு போட்ட த்ரூ பால் ஆர் ப்ரூனோக்கு போட்ட அந்த ஒன் டச் அண்ட் இந்த மாதிரி சில டச்சஸ் எல்லாம் பார்க்க அருமையாக இருந்தது. என்ன தான் இருந்தாலும் அந்த ஹெட்டரை கன்வெர்ட் பண்ணியிருந்தால் மாஸாக இருந்திருக்கும். ராஷ்ஃபோர்ட் வேஸ்ட்டாக இறக்கினாங்கப்பா, வெளியவே சும்மா உக்காந்துட்டு இருந்திருக்கோம். உகாட்டி லேட்டாக வந்தாலும் இ மெயின்டைன் த இன்டென்சிட்டி. ஒய்லாண்ட் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இன் 8 weeks, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எரிக் டென் ஹாக் எவ்ரி திங் சீம்ஸ் டு பி ஃபைன் எக்ஸப்ட் ராஷ்ஃபோர்ட் ஃபார் Xerxes சப்ஸ்டிடியூஷன். வி ட்ரஸ்ட் இந்த ப்ராசஸ் பாஸ், கையை விட்டுறாத. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஸ்டான்லி சைனிங் ஆஃப்.